மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா, 1000 கோடிகள் செல்வம் அவை யாருக்கு இங்கே வேண்டும், அரைமொழி என்றால் கூட இந்த அத்தி இந்த பக்கிய கிட்ட ஒரு பாட்டு கூட நிம்மதியா பாட முடியல, உடனே வந்து எழுப்பிடுவாளுங்க. என்னடி எதுக்கு இப்ப கூப்பிட்ட? என்னடி புதுசா இருக்கு, ஹோட்டலுக்கு போலான்னு இருக்க? ஏன்டி ஏட்டி குழந்தை நிஜமா சொல்ற? பொய் நீ சொல்லலையே. சரி சரி கோவப்படாத. இது 5 மினிட்ஸ் கிளம்பி ரெடி ஆயிடுற, எல்லாம் சேர்ந்து போலாம். எக்கோ கோமதிக்கா எக்கோ அதெல்லாம் இருக்கட்டும். என் குழந்தை வந்து என்னமோ சொல்றாளே, அதெல்லாம் நிஜமா? நம்ம டிவி கேல ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லி நீங்க ட்ரீட் வைக்கிறீங்களாமே, ஹோட்டலுக்கு கூட்டு போறீங்கன்னு வந்து சொன்னா? ஆமாடி, டிவி கேல விஜய் ஜெயிச்சுட்டாருன்னு சொல்லி என் மகன் வந்து அழுது தாங்க முடியல. இங்க பாருடி, எவ்வளவு பெரிய கட்டவுட்ட கொண்டு வந்து நடு வீட்ல வச்சிருக்கான்னு பாருடி. கேக் வெட்டணும்னு சொல்லி ஒரே அலும்படி. அப்புறம் தாண்டி நான் தான் சொன்னேன், கேக் வெட்ட வேணாம், அவனுக்கு பிறந்த நாள் வேற வருதுடி, அத பத்தி அவன்கிட்ட சொல்லாமலே இந்த விஜய் ஜெயிச்சாருன்றதுக்காகவே ட்ரீட் கொடுத்துறான்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கேன்னு சொன்னா. எல்லாரையும் கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போலாம்னு முடிவு பண்ணிருக்கடி. எக்கோ வேற யாருக்கா வர்றா? நாலு முடியும் அவ பொண்ணை கூட்டிட்டு வராடி. அப்புறம் சோபி சுபினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கடி. அட இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, எதுவுமே எனக்கு தெரியாம போச்சு. ச்சே, நான் பொண்ணு மட்டும் வரலைன்னா இன்னைக்கு எல்லாமே மிஸ் ஆயிருக்கும் எனக்கு. சரிக்கா எல்லாம் சேர்ந்து போலாக்கா.